வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ மாம்பழம் கிடைக்கக்கூடிய இந்த கோடைக்கால பருவம் தான் நமக்கு இருந்துட்டு இருக்குங்க இல்லையா. மாப்பழா வாழை அப்படின்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம். அதில் முதலாவதாக வற்று போற்றப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் தான். நீங்கள் மாம்பழத்தை இயற்கையான முறையில் பழுக்க வைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கார்பைடு போன்ற ரசாயனங்கள் மூலமாக பழுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது ஆரோக்கியத்திற்கு பதிலாக நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த மேங்கோ ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ரசாயன கலவை அது எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கறத காட்டிலும் தீமைகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ மாம்பழம் கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்களில் ஆரோக்கியமான முறையில் பழுத்திருக்கக்கூடிய மாம்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை மேம்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாம்பழங்கள்ல இருக்கக்கூடிய நொதிகள் அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதங்களை நமக்கு கழிவழிக்க மண்டலமாக பார்த்தீங்கன்னா சிதைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்றக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகளை எளிதாக உடைத்து செரிக்க வைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது. இப்போ உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு செரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையுமே நமக்கு இந்த மாம்பழம் செய்யுது. இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இது மாதிரி எந்த உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. குறிப்பா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாம்பழம் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டிருக்கிறதால குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமான மண்டலத்தை நமக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ அதில் தான் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிடத்தகுந்த கண்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கு. இப்போ மாம்பழங்கள் இருக்கக்கூடிய அதிக அளவிலான விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் கண் பார்வையை தெளிவாக்குறதுக்கும் இரவு நேர பார்வை குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. வறண்ட கண்கள் அதாவது ட்ரை ஐஸ் மற்றும் கண் அரிப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு சிறந்த மருந்தாக உங்களுக்கு மாம்பழம் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, இன்னொரு காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி தொடர்பான கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலுமே ஊட்டச்சத்து பற்றாக்குறையால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது அதிகமாக இருக்கு. அப்ப கண் பார்வைக்கு அடிப்படையாக கொடுக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது பார்வை திறன் நமக்கு எப்போதுமே கூர்மையாக இருக்கிறது. இது மாதிரி நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த கண் கருவெளி சேதம் அடைவது, மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலை கண்ணை ஏற்படுவது, விழிப்படலம் ஏற்படுவது, விழிப்படத்தில் ப்ராப்ளம் ஏற்பட்டது, கண்புரை ஏற்பட்டது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூர்மையான கண் பார்வை பெற்றுக்கொள்ளணும்னா மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாம்பழத்தில் இருக்குங்க. ஸோ இந்த மாம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் அந்த பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கவும் நம்மளால முடியும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா மாம்பழங்களை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவடைந்து விடுவதால் புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுவிதமான ஒரு நோயை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழம் நமக்கு துணை புரியும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ மாம்பழங்கள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம், இது இரண்டுமே நமக்கு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய நல்ல கொழுப்புகளை அதிகரித்து குறிப்பாக ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா நார் சத்து அதை சரி பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா பொட்டாசியம் சத்து மாம்பழங்களை சரி பண்ணிடும். அதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சீராக இருக்கும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மாம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின்கள் சர்ம துளைகள் சுத்தப்படுத்துறதுக்கும் முகப்பொருட்களை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளி
புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமத்தை, சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா மாம்பழங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழங்கள் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை, அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடும். கோலோஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி வறட்சி ஏற்படாமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். குறிப்பாக வந்து இந்த சருமத்தில் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இளமை தோற்றத்தை உங்களுக்கு வந்து முறையாக பராமரிக்கும். ஸோ அது போல தான் கூந்தல் வளர்ச்சியுமே மாம்பழம் உங்களுக்கு வந்து மேம்படுத்துது. அதுக்கான காரணம் மாம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி, இது எல்லாமே கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை உங்களுக்கு அளித்து கூந்தலை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் பொடுகு தொல்லை இருக்கிறது, முடி கொற்ற பிரச்சனை, இளநரை பித்தநரை, இது மாதிரி எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஆரோக்கியமாக பலமாக வைத்துக்கொண்டு கூந்தல் வளர்ச்சியை வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோய் தொடர்பான பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு மாம்பழங்கள் எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான காரணமே. இப்போ மாம்பழங்கள் இருக்கக்கூடிய குவெர்சடின், ஐசோகுவெர்சடின் மற்றும் ஆஸ்ட்ராகாலின் போன்ற பொருட்கள் எல்லாமே மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் இந்த மாதிரி செல்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை உங்களுக்கு வந்து அந்த செல்களை வந்து நீக்கி விடுவதற்கும் முன்னாடியே பரவாமல் புற்றுநோய் வந்து முன்னாடி தடுக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நச்சு நீக்கம் குறிப்பாக செய்யப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு வராதுன்னு நம்மளே சொல்லியிருந்தோம் இல்லையா? அது போல் புற்றுநோய் செல்களுடைய பரவலாம் உங்களுக்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. மாம்பழம் அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கான காரணம் இரும்பு சத்தினுடைய மிகச்சிறந்த ஆதாரமாக மாம்பழம் இருக்குது. இப்போ மாம்பழத்தில் வந்து இரும்பு சத்து இயற்கையாகவே இருக்கிறதால இது குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை நமக்கு அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். இப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை எந்த விதமான தடுப்பாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை உங்களுடைய உடல் எங்கும் கிடைக்கும் போது தான் நீங்கள் சுறுசுறுப்பாகவே இயங்க ஆரம்பிப்பீங்க. இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த அடிப்படையாகவே குறைந்த இரும்புச்சத்தினுடைய அளவை அதிகப்படுத்தி கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளையை பெற்றுக்கொண்டு உடலை சுறுசுறுப்பாக வைத்து ரத்த சோகை நோயை வந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா தொடர்ந்து மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழம் உங்களுக்கு துணை புரியுங்க. ஸோ விட்டமின் B6 வந்து மாம்பழங்கள் நிறைந்திருக்கு. அதுதான் அதுக்கான காரணம். மூளையினுடைய செயல்பாட்டிற்கும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் விட்டமின் B6 வந்து மிக மிக அவசியம். அது மாம்பழங்கள் இருக்கு. ஸோ இதனால ஞாபக சக்தியை வந்து நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் நீங்க குறைச்சிக்கலாம். இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை நீங்க சரி பண்ணி கொள்ளலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூளை நரம்புகள் கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயும் போது தான் மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவோம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும்னா நம்ம மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவாக எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.